ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ஆதித்ய பஞ்சோலி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் நடிப்புக்காக மட்டுமல்லாமல் சர்ச்சைகளுக்கும் அதிக பெயர் போனவர். 1986ல நீங்க உங்களோட பிலிம் கரியரை ஆரம்பிச்சீங்க. ஸ்டார்டஸ் மேகசின்ல உங்களை பத்தி ஒரு பெரிய ஸ்டோரி வந்துச்சு. அதாவது பிலிம் ஸ்டார் ரேகாவோட உங்களை காம்ப்ரமைசிங் பொசிஷன்ல பார்த்ததா ஞாபகம் இருக்கா? நீங்க இந்த விஷயத்தை பத்தின கதையை கேட்டே ஆகணும். வித் டியூ ரெஸ்பெக்ட், நான் யாரை பத்தி சொல்ல போறேனோ என் உண்மையான பேர் நிர்மல். அவங்க தான் எனக்கு ஆதித்யான்னு பேர் வச்சாங்க. நான் இப்ப சொல்ல போறது ஸ்டார்டஸ்ட் ஓனரை பத்தி சொல்ல போறேன். நாரி ஹீரா சாரை பத்தி சொல்ல போறேன். அவரோட உப்பை நான் சாப்பிட்ருக்கேன். அவர் எனக்கு வேலை கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த நியூஸ் வரும்போது நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் ரேகாஜி. ஓகே, அவங்க எங்க, நான் எங்க? நான் அவங்கள சொல்லப்போனா எவ்வளவோ மதிக்கிறேன், கையெடுத்து கும்பிடுறேன். யூனோ, நான் நாரி ஹீரா சாருக்கு ஃபோன் பண்றேன். சார், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க என்ன எழுதிட்டு இருக்கீங்க சார்? நான் குற்றவாளியா? எனக்கு நீங்க தான் பேரே வச்சீங்க. என் பேரு ஆதித்யான்னு. நீங்க போய் எப்படி? அவர் சொன்னாரு, ஆதித்யா உனக்கு எதுவுமே தெரியாது, ஷட் அப், வாயை மூடுன்னு சொன்னாரு. நான் ஏன்னு கேக்குறேன். இப்படி ஒரு இமேஜ் தான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேனாரு. இதுதான் உன்னோட இமேஜ் பில்டிங்னு சொன்னாரு. அவர் தான் இப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாரு. வித் டியூ ரெஸ்பெக்ட், நான் வாழ்க்கை முழுக்க அவருக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். ஆனா உண்மையிலே நடந்தது ரேகாஜி, அவங்க கிட்ட வாழ்க்கையில இதுவரை கை கூட கொடுத்ததில்ல. இதுல காம்ப்ரமைஸ் பொசிஷனை பத்தி பேசுறீங்க. அவங்க என் ஒய்ஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த நியூஸ் வந்தப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகுது. என்னோட ஒய்ஃபும் ரேகாஜியும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா அவர் இப்படி எழுதியிருக்காரு. இது பிரிண்ட் ஆனப்போ வீட்ல என்ன நடந்துச்சு? வீட்ல என்ன நடந்துச்சா? நான் என் ஒய்ஃபை நரீனா சார் கூட பேச வச்சேன். நீங்க 2 பேருமே பேசி என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னேன். ரேகா மேடமே சொன்னாங்க நாங்க 2 பேர் சிறந்த நண்பர்கள்னு. சரி, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நரஹீரா சார் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பேப்பர்ல என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, பூஜா பேதியோட மெய்ட நீங்க ரேப் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. இங்க பாருங்க சார், பூஜா பேடியோட மேடை நான் ரேப் பண்ணியிருந்தேன்னா அவங்க மேல நான் எவ்வளவோ மரியாதை வச்சிருக்கேன். அவங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு. நான் அவங்கள ரொம்ப மதிக்கிறேன். அவங்க மேல நான் ரொம்ப மரியாதையும் வச்சிருக்கேன். அது எவ்வளோன்னா, ஒருவேளை நான் ரேப் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இந்த ப்ரோக்ராம்ல வந்திருப்பேனா? என்ன காவல்துறை இப்படி வெளியில சுத்த விட்டுருப்பாங்களா? நான் எங்கேயாவது ஜெயில இருந்திருப்பேன், இல்லைன்னா தூக்குல தொங்கிட்டு இருந்திருப்பேன். ஒருவேளை நான் யாரையாவது ரேப் பண்ணியிருந்தா, சார் இதுக்கும் மீடியா தான் சார் காரணம். மீடியா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மீடியா இல்லாம இந்த உலகம் இயங்காது. ஆனா இன்னைக்கு நான் மீடியாட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, மீடியா என்ன சொன்னாலும் அதை உண்மைன்னு நம்பிடுறாங்க. எனக்கு இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கலன்னா அதுதான் உண்மைன்னு நம்பி இருப்பாங்க. இவன் சரியான பொறுக்கி, இவன் தருணம் முரளிக்கு நடுல புரோக்கரா இருந்திருக்கான்னு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஏன்னா நீங்க என் பக்கம் விரல் நீட்டினா அது என்ன மட்டும் இல்ல, என்னோட மொத்த குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்குது. ஆதித்யா சார், இந்த இமேஜ் மீடியா மட்டும் உருவாக்கல, நீங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க நடிச்ச சில படங்களோட பேரை நான் சொல்றேன். உங்க படங்களோட பேர் மாஃபியா, ஹஃப்தா வசூலி, வீரு தாதா, பாம் பிளாஸ்ட். உங்க ஒவ்வொரு படத்தோட பேரும் ஏன் இப்படி இருக்கு சார்? சார், அது எனக்கு அப்படி ஒரு கேரக்டர் அமையுது. என்னை விட நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. அவங்க என்னை விட கோவமான கேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறாங்க. ஆனா ரியல் லைஃப்ல அவங்க அப்படியா இருக்காங்க. அதனாலதான் அந்த மாதிரி ரோல் நடிக்கிறாங்களா என்ன? என் ஃபேஸ் அப்படி இருக்கு, என்னோட பர்சனாலிட்டி அப்படி இருக்கு. நான் ஒரு கேங்ஸ்டர் ரோலுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுறேன். நான் கன் ஏதாவது எடுத்தேன்னா புடிச்ச மாதிரி தெரியுது இல்லையா? மத்த ஆக்டர் புடிச்சா அது காமெடி பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இல்லையா? அதான் எனக்கு அப்படிப்பட்ட ரோல்ஸ் கிடைக்குது. அதுவும் இல்லாம எனக்கு அதுதான் சோறு போடுது. நான் வேற சில படங்களும் பண்ணியிருக்கேன். யாத் ரகே கே துனியா, அப்படி ஒரு நல்ல படத்தை பப்ளிக் பார்க்கவே இல்ல. அதுல என் கையில ரோஜா பூ வச்சுட்டாங்க. 1992 இன்ட்ரோவை பத்தி சொல்றேன். என் கூட பொண்ணுங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை சுத்தியும் பொண்ணுங்க இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா சார், அது யாருக்கு தான் பிடிக்காது? சார், என்னோட கேள்வி என்னன்னா, மீடியாவை தவிர நீங்க மேட்ச் ஃபிக்ஸிங் விஷயத்துல யாரை ப்ளேம் பண்ண விரும்புறீங்க? நான் மிகப்பெரிய குற்றவாளியா என்னதான் நான் நினைக்கிறேன். முதல்ல நான் பாருக்கு போயிருக்கவே கூடாது. நான் எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு தைரியமான ஆளு. நான் ஆட்டோல கூட சுத்துவேன். இப்பவும் என்ன பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கூட போவேன். எனக்கு ரோட்ல நின்னு பானிபூரி சாப்பிடணும்னா கூட நான் வாங்கி சாப்பிடுவேன். அதாவது எனக்கு பார்ல போய் என்ஜாய் பண்ண தோணுச்சுன்னா பாருக்கு போவேன். நான் அப்படிலாம் இருந்திருக்க கூடாது. டிப்ளமேட்டிக்கா இருந்திருக்கணும். இந்த விஷயத்த நான் ரிக்ரெட் பண்ணியிருந்திருக்கணும். நீங்க கேட்ட கேள்வி சரியா இருக்கு. நான் இப்படி இருக்கவே கூடாது. அதே மாதிரி நான் யாரையும் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் என்ன நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு.